ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா ஸ்டூடியோ மாஸ்டர் வந்து பிஎஸ் சீரிஸ் வந்து 3000 ஹவர்ஸ் வந்துட்டு மேம்க்கு என்ன கம்ப்ளைண்ட் சொல்லி கொடுத்தீங்கன்னு பார்த்தீங்கன்னா எனக்கு ஒரு சேனல் மட்டும் சவுண்ட் வச்சு நீங்கள் மியூட்டுக்கு போயிருது அப்படின்னு சொல்லி பண்ணிருந்தாங்க. நம்ம செக் பண்ணி பார்த்தாலும் அதே மாதிரி தான் கை வைக்கிற பாருங்க மியூட்டுக்கு போயிடுச்சு லிமிட் வந்து மியூட்டுக்கு போயிடுது. நம்ம என்ன ப்ராப்ளம் என்னென்னு பார்த்துட்டு உங்களுக்கு கண்டினியூஸாக வீடியோ போடுறேன். பாய். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இது பார்த்தீங்கன்னா ரெடி பண்ணியாச்சு. இந்த ஸ்டூடியோ மாஸ்டரை என்ன கம்ப்ளைண்ட்னு பார்த்தாச்சு. எந்த கம்ப்ளைண்ட் இல்லை, ஒரு ஐசி ஒரு சிஸ்டம், மற்றபடி பெரிய கம்ப்ளைண்ட் ஒன்றும் இல்லை. ஆனால் இதை கண்டுபிடிக்கிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுத்துக்கிச்சு. ஏன்னா வந்து உங்களுக்கு ஐ ஷார்ட்டாக இருந்தால் பார்க்குறதுக்கு உங்களுக்கு ஈஸியாக பார்த்துடலாம். எது ஷார்ட்டுக்கு இதோ பார்த்துட்டு மாற்றினா ரன் ஆகிற மாதிரி பார்த்துடலாம். பட் இந்த பிரச்சனால ஒரு மைனூட்டான பிரச்சனை. ஐசி மாற்றியாச்சு. ஐசி கம்ப்ளைண்ட்னு கண்டுபிடிச்சிட்டு ஐசி மாற்றியாச்சு. ஐசியில் இந்த ஐசி மாற்றி உங்களுக்கு என்ன பிரச்சனை ஒர்க் ஆகல. ஏன் ஒர்க் ஆகலைன்னா உங்களுக்கு சின்ன ரெசிஸ்டர், அந்த சின்ன ரெசிஸ்டர் வந்து என்ன ஆச்சு, வீக்காக இருந்துச்சு, ஓப்பன் ஆகிடுச்சு. அதை கண்டுபிடிக்க முடியல. ரொம்ப டைம் எடுத்து ஒவ்வொரு ரெசிஸ்டரை செக் பண்ணி அதுக்கப்புறம் தான் அதை கண்டுபிடிக்க முடிஞ்சிச்சு. உங்களுக்கு இதுமாரி ப்ராப்ளம் வந்து பொருள் என்னமோ உங்களுக்கு சிம்பிள் தான், பட் இதுக்கு உண்டான டைமிங் வந்து உனக்கு அதிகம். உங்களுக்கு நார்மலாக வந்து இந்த அவுட்புட் அமைப்பார், இந்த மாயா விவேக் எஸ்எஸ் இதுமாரி அமைப்பாரெலாம் கொஞ்சம் ஈஸியாக கம்ப்ளைண்ட் பார்த்துடலாம். வந்து ஹார்ன் அமைப்பார், அந்த ஹார்ன் அமைப்பாரில் வந்து உங்களுக்கு ஈஸியாக கம்ப்ளைண்ட் பார்த்துடலாம். ஆனால் பெரிய ஈஸியாக ஒன்றும் இல்லைங்கள. பட் வந்து உங்களுக்கு பவர் அமைப்பார்னு எடுத்துக்கிட்டால் இது கொஞ்சம் பொறுமையாக பார்த்தா தான் கரெக்டாக இருக்கும். ஏன்னா ஒவ்வொன்றும் வீக்கானது, எது வீக்காக இருக்குது எதுன்னு பார்த்துட்டு கொஞ்சம் ஃபைனல் பண்ணி ரெடி பண்ணுறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும். அந்த டைமிங் இருந்தால் தான் இது கொஞ்சம் பெட்டராக ரெடி பண்ண முடியும். ஸோ இந்த கஸ்டமரு கொஞ்சம் டைம் கொடுத்தாரு, ரெடி பண்ணியாச்சு. ஹீட்ஸிங் பேஸ்ட்டெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப பழைய பேஸ்ட்டாக இருந்துச்சு. எல்லாம் ஓரளவுக்கு க்ளீன் பண்ணியாச்சு. ஏன்னா அதோட தன்மை வந்து ஒரு குறிப்பிட்ட நாளைக்கு அப்புறம் மாறும். அதே உங்களுக்கு பேஸ்ட்டை மறுபடியும் போடக்கூடாது. நான் அதெல்லாம் க்ளீன் பண்ணிட்டேன். இதுலேயும் பார்த்தீங்கன்னா டிரான்சிஸ்டர்லேயும் இருக்கிறத க்ளீன் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் இந்த ஹீட்ஸிங்கும் பார்த்தீங்கன்னா க்ளீன் பண்ணிட்டேன். இதுக்கு மேலே மைக்கை கிட்ட வச்சு உங்களுக்கு அசம்பிள் பண்ணிட்டு உங்களுக்கு கன்வியூஸாக வீடியோ போடுறேன். ஃப்ரெண்ட்ஸ், ஃபைனலாக பார்த்தீங்கன்னா இந்த ஆம்பை நம்ம ரெடி பண்ணியாச்சு. இது வந்து ஸ்டூடியோ மாஸ்டர் 3.0 ப்ளூ பீஸு. இது பார்த்திங்கன்னா சின்ன ரெசிஸ்டர், ஒரு டிரான்சிஸ்டர், ஒரு ஐசி, இதுதான் கம்ப்ளைண்ட்டு. மற்றபடி மேஜரெல்லாம் பெருசாக எந்த கம்ப்ளைண்ட்டும் இல்லை. டிரான்சிஸ்டரில் எதுவும் போகலை. மெயின்டெனன்ஸ்லாம் சின்ன டிரான்சிஸ்டர் போயிடுச்சு. லூஸ் கனெக்ஷன் அதெல்லாம் ப்ராப்பராக ரெடி பண்ணியாச்சு. இப்போ ஆம்பு ஆனில் தான் இருக்குது. இது வந்து பழைய பாரு, இது ஒரு கம்ப்ளைண்ட் இல்லை, இது நல்லாவே இருக்குது. இதுதான் நம்ம சர்வீஸ் பார்த்த பாரு. சின்னதாக சாங் ப்ளே பண்ணுறேன், கேட்டு பாருங்கள்.